ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இது ஒரு நல்ல வாரம்னு சொல்லலாம். பொதுவாக இந்த ரிஷபராசிகள் எப்படின்னா, ராசிக்கு அதிபதி சுக்கிரன். பொதுவாக ரிஷபராசிக்கு இப்போதைக்கு குடும்பஸ்தானம்னு சொல்லப்படுகின்ற 2ஆம் இடத்தில் புதன் ஆட்சி பெற்று மீண்டும் குருவும் அதில் இருக்கார். அதனால் ரிஷபராசினருக்கு மிகவும் ஒரு நல்ல வாரமாக இது அமைகிறது. காரணம் என்னென்னா, ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்டமம் கிடையாது. அதே மாதிரி ரிஷபராசி நேயர்களுக்கு பொதுவாக சனி 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்த்தாலும், அதாவது ரிஷபத்துக்கு விரயஸ்தானத்தில் பார்த்தாலும் 2 சுப கிரகம், புதனும் சரி குருவும் சரி, 2 சுப கிரகங்கள் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதால் ரிஷபராசிக்கு இந்த வாரம் ஒரு நல்ல வரவு நாளாக அமையும். நீங்கள் எதிர்பார்த்த தன வருவாய், பணம் இதெல்லாம் அமைகிற வாரமாக அமையும். கல்வி நிகராக ஏதாச்சும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னா, படிப்பு சம்பந்தமாக அதுவும் நல்ல விதமாக அமையும். அதே மாதிரி குடும்பம், தொழில் இதை மாதிரி ஒரு நல்ல விதமாக ஏதாச்சும் எதிர்பார்க்குறீங்கன்னா அதெல்லாம் அமைகிற ஒரு வாரமாக இது அமையும். காரணம், ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதாக இருப்பதால் இந்த வாரத்தின் முன்பகுதி உங்களுக்கு சாதகமான பலன்களை அளிக்கும். மீண்டும் குடும்பஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் செய்வதால், புதன் அங்கே ஆட்சி பெற்று இருப்பதால் இந்த வாரம் முழுக்க உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை கொடுக்கும். உங்களுக்கு சந்திராஷ்டமம் கிடையாது. அதனால் தைரியமாக இந்த வாரத்தில் நல்ல முயற்சிகள் இறங்கி நல்ல பயன்கள் நீங்கள் பெறலாம். இந்த வாரம் ரிஷபராசிகளுக்கு ஒரு அருமையான வாரமாக கருதப்படுகிறது. அதனால் நீங்கள் வாழ்வில் வெற்றியடைய மீண்டும் வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.